ஸோ 15,000க்குள்ள நிறைய பேர் ஃபோன் வாங்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லா ஃபீச்சர் இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோல இருந்து ரெட்மி 13 5G ஆச்சு போக்கோ M6 Plus அப்படின்ற ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கு. ஸோ 15,000க்கு கீழே ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். எப்பயும் போலயே அந்த எல்லோ கலர் பாக்ஸ்லேயே வந்துட்டு போக்கோ M6 Plus அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக்கு, கலர் என்ன, ரேம் என்ன, ஸ்டோரேஜ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு டாப்பில் ப்ரைஸ் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் மேனுவல், கேஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் 33 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்கூடிய கேஸோட போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிட் ஆகுது. ஸோ கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். இதை இந்த செக்மெண்ட்ல நல்ல ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக் சைடில் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பிளாக் கலர்ல மேலே மட்டும் நல்ல டார்க்கான பிளாக்கா, பாட்டம்ல வந்துட்டு லைட் பிளாக்கா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பாடி இந்த செக்மெண்ட்ல நம்ம நிறைய பார்க்கல, கொடுத்தது நல்ல விஷயமா இருக்கு. ஆனால் அதே சமயம் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பான எஜஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கனால கையில் வந்துட்டு கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது லைட்டாக வந்துட்டு அது நம்ம கைக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறோம்னா அதெல்லாம் தெரிய போகிறதில்ல. சைடு ஃப்ரேம் எப்பயும் போல பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.3 mm கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்துட்டு 205 கிராம் இருக்கு. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கிடைக்குது. பட் வெயிட் பேலன்ஸ் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது லாவெண்டர், சில்வர் அண்ட் பிளாக் கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு. அண்ட் இதுலேயும் IP ரேட்டிங் இருக்கு. IP53 வருது. ஸோ தண்ணியெல்லாம் பெருசாக இதில் வந்து படாமல் பார்த்துக்குங்க. லைட்டாக பட்டுது அப்படின்னா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக இருக்கு. பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதே சமயம் நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.79 inch Full HD Plus LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி மற்ற பிராண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 60, 90, 120 Hz தான் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. பட் இவங்க இந்த ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல வந்துட்டு ரிஃப்ரெஷ் ரேட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால பேட்டரி கன்சப்ஷன் பெட்டராகவே இருக்கும். நான் லைவா டெஸ்ட் பண்ண வரைக்கும் 30 Hz வந்து ரீச் ஆன மாதிரி தெரியல. மற்றபடி 48, 50, 60, 120 Hz வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு வரும்போது லெஃப்ட் ரைட் டாப்ல கூட நல்லா தான் இருக்கு. பாட்டம்ல கொஞ்சம் பெருசா பட்டையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது மொபைலோட லுக்கை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 3 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் அதை தாண்டி பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 550 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வெளியில கூட யூஸ் பண்ணலாம். பட் டைரக்ட் சன்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா தான் இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீக் பிரைட்னஸ் அப்படின்றது கூட இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா தான் இருக்கு. லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். மோஸ்ட்லி அண்டர் 15K வரும்போது ஹைபிரிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சின்ன ஒரு குறை தான். பாட்டம்ல மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அக்செப்டபிள் தான். சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் அண்ட் IR பிளாஸ்டர் மிஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுக்கல. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ரெக்கவரி அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் இருக்கு. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் OS அப்படின்னு வரும்போது ஹைப்பர் OS Android 14 மேல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்டா வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு சொல்றது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறை அப்படின்னு வந்தோம்னா திருப்பியும் பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க, அதே விஷயம் தான். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸை வந்து நிறைய போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நோட் பண்ற ஒரு விஷயம், இதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. நார்மலா ஒரு ஆப் வந்து வெளியில இல்ல, உள்ள போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மெனுவை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஆப்பை கிளிக் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு வந்து சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் மேல வந்துடுது. இதனால சஜஸ்ட் ஆப் இருக்கனால அதை தெரியாம கிளிக் பண்ற மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் வந்து சில ஆப்குள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்வைப் பண்ண உடனே மெனு தான் வர்ற மாதிரி. இதை டிஃபால்ட்டா வைக்காம ஆப்ஷனலா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்.
இந்த தேவையில்லாத ப்ளோட் வேர்ஸையும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நிறையா இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக டென்ஷன் ஆனது இவங்களோட பிளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அந்த கெட் ஆப்னு சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே போனாலே இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எசென்சியல் ஆப்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம் உள்ளது எங்களுக்குன்ற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இன்னும் இதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் வைஃபை 5யும் ப்ளூடூத் 5 சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.45 கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் டீசென்ட்டாவே இருந்தது. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 108 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.75 சாம்சங் ஐசோசெல் HM6 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. அந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் ஏன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் தோணுச்சு. ஸோ மேக்ரோ எதுக்கும் உதவாது தான். ஆனால் அதே சமயம் இந்த 108 மெகா பிக்சல் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த சென்சார் ஓகே தான். போட்டோ அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. பெருசாக வந்து நம்ம குறை சொல்ற மாதிரி இல்லை. பட் பிராண்ட் சைட்ல இருந்து சொல்றது இன் சென்சார் ஜூம் வந்து 3x அளவுக்கு பண்ணாலும் கூட போட்டோஸ் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னாங்க. ஓகேவா தான் இருக்கு. ரொம்ப டாப் லெவல்லாம் இல்ல. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி மெயின் கேமரா ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா 1080p 30 fps மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 5030 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே அடாப்டரையும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி லைவாவே நான் வந்து சார்ஜிங் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டெஸ்ட் எடுத்து தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்காக தான். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த எஃபெக்ட்டுக்காக ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். 0 to 10% எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியல. காரணம் டீம்ல சார்ஜிங் டெஸ்ட் எடுக்கும்போது அதை நோட் பண்ணாம விட்டாங்க. 0 to 20% சார்ஜ் ஆக 17 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 41 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 75% சார்ஜ் ஆக 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 22 நிமிஷம் டைம் ஆச்சு. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராசஸர் Snapdragon 4 Gen 2 AE ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல 4.4 lakh அன்டு பெஞ்ச் மார்க் வந்து கிடைச்சது. ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் UFS 2.2 வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ண ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைலும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ கேம் பிளே எந்த அளவுக்கு இருந்துச்சு ப்ரோ, டெய்லி யூஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ நார்மல் இந்த Gen 2லேயே பார்த்தீங்க அப்படின்னா AE அப்படின்னு ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சலரேட்டட் இன்ஜின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டாக வந்து கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக கேம் பிளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ கிராஃபிக்ஸ் கேம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ண முடியும். அதே சமயம் டெய்லி யூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல லேக் இந்த மாதிரியான இஷ்யூலாம் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குது வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கேஷுவலாக சொன்ன மாதிரி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா Redmi 13 5G என்ன ஃபோனோ அதே ஃபோன் தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே சேம் தான். ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 6GB RAM வேரியன்ட் வந்து 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க, 13,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 13,000 ரூபா பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு நல்ல ஃபோனாக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன குறையெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதே 13,000 ரூபா பட்ஜெட்டுக்கு மற்ற ஃபோன் பார்த்தோம்னா இதை விட பெரிய பெரிய குறையெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக தான் எனக்கு தோணுது. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் போக்கோ வாங்கலாமா இல்லை ரெட்மி வாங்கலாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கூடிய சீக்கிரம் அண்டர் 15Kல என்னெல்லாம் பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எந்த ஃபோன் வாங்கலான்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.